தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் விவரங்களை வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் அவர் நாகை மற்றும் திருவாரூர் பகுதிகளில் மக்களிடையே பேச இருக்கிறார். அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக வாகனத்தில் அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தற்போது இந்த வாகனம் எந்த பகுதியில் வந்துகிட்டு இருக்கு? முதல் பாயிண்டை சென்றடைய எவ்வளவு நேரம் ஆகும்? வணக்கம். தற்பொழுது திருவாரூர் பகுதியே அவருடைய பிரச்சார வாகனம் வந்தடைந்திருக்கிறது. திருவாரூருக்கும் சிக்கல் பகுதிக்கும் இடையே அவருடைய காரில் இருந்து பிரச்சார வாகனத்தில் அவர் மாறி தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல ஒரு வரவேற்பு அளிக்கக்கூடிய வாஞ்சூர் ரவுண்டானா பகுதிக்கு வர இருக்கிறார். அங்கே வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில வரவேற்பு அளித்த பிறகு அங்கிருந்து 8 கிலோமீட்டர் அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட சாலை மார்க்கமாக அவர் புத்தூர் ரவுண்டானாவுக்கு செல்வார். அங்கே ஏராளமான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில இங்க நாகப்பட்டினத்தில் இதுவரை நிறைவேற்றப்படாத குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாகவே தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு அக்கட்சி தலைமை 12 நிபந்தனைகளை விதித்திருந்தது. சில அறிவுறுத்தல்களையும் கூறியிருந்தது. தவிக தலைவர் விஜய் வாகனத்தை பின்தொடர வேண்டாம், கர்ப்பிணிகள், முதியோர்கள், சிறார்கள் நேரில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும், பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும், வரவேற்பு நடவடிக்கைகள் வேண்டாம், போக்குவரத்துக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், பிறர் மனம் புண்படும் வகையில பேசக்கூடாது, சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டும் என, இதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வரும்பொழுது வாகனங்களுக்கு இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும் என 12 அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில திருச்சியில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டது, இடையூறு ஏற்பட்டது, அதெல்லாம் தவிர்க்கும்படியாக இந்த 12 அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. அதற்காக மருத்துவ குழு உள்ளிட்ட பல வழிகாட்டு குழுக்களையும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தற்பொழுது திருவாரூரை தாண்ட இருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய வாஞ்சூர் பகுதிக்கு செல்ல இருக்கிறார். வாஞ்சூர் பகுதியிலுமே வரவேற்பு அளிப்பதற்காக இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைமையில ஏராளமான தொண்டர்கள் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் அதிக்கப்பட்டிருந்தோ அந்த விதிமுறைகளை எல்லாம் அவர்கள் பின்பற்றியே இந்த வரவேற்பு நிகழ்ச்சி அளிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அங்கிருந்து 8 கிலோமீட்டர் அவருடைய கான்வாய் மூலமாகவே, பிரச்சார வாகனம் மூலமாகவே ரவுண்டானா அண்ணா சிலை அருகே அவர் உரையாற்றி இருக்கிறார். அந்த பகுதிக்கு செல்வார். அங்கிருந்துதான் சாலை மார்க்கமாக அவர் 2வது பிரச்சார இடத்திற்கு சென்று அங்கே மக்களிடையே உரையாற்ற இருக்கிறார்.